இப்பதானே இப்ப உங்களுக்கு ஒரு 1 ஹவர் மட்டும்லாம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேப்பர் ஒர்க்கா பாக்குறதுக்கு சிரிக்கிற கிளாஸ் தானே இந்த கொஞ்சம் விஷயங்களை கொஞ்சம் இதாக பார்த்துட்டு போகலாம். இப்போ டைம் ஆகினதால நம்ம கண்டினியூவா பார்த்துட்டு போவோம். இடையில வர விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி கொள்ளுவோம். சரிதானே? வேற முதலாவது பார்த்தோம்னு சொன்னா பாடசாலைகளில் நடைமுறைப்படுத்தப்படுற செயற்திட்டங்கள்ல சுரக்கும் பவங்கிற நிகழ்ச்சி திட்டம் எதனோட தொடர்புபட்டது? பெரும்பாலான பாடசாலைகள்ல இந்த நிகழ்ச்சி திட்டம் நடைபெறுகிறது. இப்ப சுரக்கும் பவங்கிறது பாடசாலைகள்ல சிறுவர் பாதுகாப்பு குழு. சரியான மூன்றாவது இருக்கிறத விட அப்ப 2011-17 இலக்க சுற்றறிக்கையின் அடிப்படையில பாடசாலைகள்ல சிறுவர்கள ஒழுக்கவியல் சார்ந்த விஷயங்கள், அவங்களோட இடைவிலகலை செய்யறது, கல்வி அவங்களோட வரவு அதிகரிக்கிறது, அவங்களோட நடத்தை சார் மாற்றங்களை ஏற்படுத்துறது, இதுகளை பல்வேறு நோக்கங்கள் அடிப்படையாக கொண்டு மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் எல்லார பங்களிப்பையும் அடிப்படையாக கொண்டு இந்த சுரக்கும் பவ நிகழ்ச்சி திட்டம் பாடசாலை சிறுவர் பாதுகாப்பு குழு தோற்றுவிக்கப்பட்டு பாடசாலைகள் தோறும் செயற்படுத்தப்படுற ஒரு திட்டமாக காணப்படுகிறது. முதலாவதுக்கு சுரக்கும் பவங்கிறது பாடசாலையில் சிறுவர் பாதுகாப்பு குழு. இதுல தரப்பட்டிருக்கிற ஏனைய கழகங்கள், குழுக்கள் எல்லாம் பாடசாலை மட்டத்தில் இருக்கிற குழுக்கள் தான். இதெல்லாம் நம்மளான விஷயங்கள். ஓகே, செகண்ட் ஒன் பார்த்தோம்னு சொன்னா பாடசாலை ஒன்றில் அனுமதிக்கப்பட்ட ஒரு மாணவரை இன்னும் ஒரு பாடசாலைக்கு அனுமதிப்பதாயின் கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணம். இதுல என்ன கேட்கிறேன்னு சொன்னா முதலாவது அனுமதி இல்லாம ஒரு பாடசாலையில தரம் ஒன்றுக்கு முதல் அனுமதி இல்லாம ஏனைய அனுமதிகளின் போது கட்டாயமாக சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஆவணம். அதிபரின் கடிதம் இல்ல பிரின்சிபல் லெட்டர் கொடுத்து கேட்கிறா இல்லையே. இதுல என்ன வரும்னு சொன்னா மாணவர் செயலாற்றுகை படிவம், லீவிங் சர்டிபிகேட் சொல்லுவோம். சரியான அது கல்வி B-59 படிவம் சொல்றது. சரியான என்ன எப்படி இருந்தாலும் ஒரு பாடசாலையில முதலாவது அனுமதிக்கப்பட்டிருந்தா அவர் எப்படியும் பிறப்பத்தாட்சி பத்திரம் அதெல்லாம் கொடுத்து உறுதிப்படுத்தப்பட்டு அந்த மாணவர் ஒட்டுமொத்த கல்வி செயற்பாடுகள் தொடர்பான அறிக்கையாகத்தான் அந்த கல்வி B-59 படிவம், மாணவர் செயலாற்றுகை படிவம் காணப்படும். சரிதானே? அப்ப அது கட்டாயம் ஒரு பாடசாலையிலிருந்து இன்னொரு பாடசாலைக்கு மாணவரை கொண்டு போயிருக்க ரிப்போர்ட்ஸ் இல்லாட்டியும் பரவாயில்லை, அந்த பாடசாலை அதிபர் உறுதிப்படுத்தின மாணவர் செயலாற்றுகை படிவம் சரியான கட்டாயம் விடுகை பத்திரம் என்று சொல்லுவோம் நாங்க நம்மள கதை கேட்க, அல்லது லீவிங் சர்டிபிகேட் சொல்றோம். அது கட்டாயம். அது கல்வி B-59 அந்த படிவத்தில பேர். மூன்றாவது பார்த்தோம்னு சொன்னா ஆசிரியர்களுக்கான அமைய விடுமுறை தொடர்பான பிழையான கூற்று. சரிங்க, இப்ப கல்வி புலத்தை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்களுக்கான விடுமுறை, கல்விசாரா ஊழியர்களுக்கான விடுமுறைகள் சொல்லி போட்டு வேற வேற நிர்வாக கட்டமைப்புக்குள்ள வேற வேற ஒழுங்கமைப்புக்குள்ள வரும். கல்விசாரா ஊழியர்கள் 45 நாட்களை பெற்றுக் கொள்வாங்க, ஆசிரியர்கள் 42, 42 நாட்களை பெற்றுக் கொள்வாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இதுல தரப்பட்டிருக்கிற கூற்றுக்கள் சரியான இதுல பிழையான கூற்று ஏது என்று சொல்லிவிடும். ஐடியா எதுவும் இருக்குதா? 41 நாள் விடுமுறை. இப்ப இதுல எது பிழையான கூற்றுங்கிற ஐடியாஸ் இருந்தா ஷேர் பண்ணலாம். ஒரே தடவையில் 6 நாட்கள் என்பது இரண்டாவது விட. மூன்றாவது இதுல ஆசிரியர்களுக்கான அமைய விடுமுறை தொடர்பான பிழையான கூற்று 4வது. சரியான அமைய விடுமுறைக்கு அனுமதி வழங்குற கோட்டக்கல்வி அலுவலர் இல்ல, திணைக்கள தலைவர்கிற ரீதியில் அதிபர் அனுமதி வழங்குவார். மற்ற 3 ஓகே. சரியான 3மே சரிதான். அமைய விடுமுறை 21 நாட்கள் ஒரு ஆசிரியர் எடுக்கலாம். ஒரே தடவையில 6 நாட்கள் தொடராக அமைய விடுமுறை எடுக்கலாம். சரியான திருமணம், குடும்பத்தில் ஏற்பட்ட இறப்புகள் போன்ற விஷயங்கள்லாம். அடுத்தது 3வது இருக்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்குது. மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், இப்ப நீங்க மண்டே சுகையின லீவ்ல இருக்கிறீங்கன்னு சொன்னா டியூஸ்டே கேஷுவல் லீவ் எடுக்க இயலாதுங்கிறது தான் இது. அடுத்தடுத்த தினங்கள்ல நீங்க அமைய விடுமுறை பெற்று அடுத்த நாள் சுகையின லீவு பெற்றுக்கொள்ளலாம், சுகையின லீவு பெற்று அடுத்த நாள் அமைய விடுமுறை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னா அமைய விடுமுறை முன் அனுமதியோட முறைப்படி எடுக்க வேண்டிய விடுமுறை.
சரியான தாபன விதிக்கோவையோ அல்லது சுற்றறிக்கைகளோ சொல்லுது ஆசிரியர்களோ அல்லது யாரோ அமைய விடுமுறை எடுக்கிறேன்னு சொன்னா 7 நாட்களுக்கு முதல் அதுக்குரிய அனுமதியை பெற்றுக்கொள்ளணும். சரியான ஆக குறைஞ்சது 5 நாட்களுக்கு முதல் தானே அவங்க அமைய விடுமுறைக்கான அனுமதியை பெற்றுக்கொள்ளணும். இப்ப சுகையின விடுமுறையில மட்டும் இல்ல, பிரசவ விடுமுறையாக இருக்கலாம், சம்பளமற்ற அரை சம்பளத்துடனான விடுமுறை, இதுகள் எல்லாம் அந்த விடுமுறைகளை முடித்து அடுத்த நாளே அமைய விடுமுறையை பெற்றுக்கொள்ள இயலாது. இப்ப இதுல கோட்ட கல்வி அலுவலர் வழங்குறது கடமை விடுமுறைகளுக்கான சரியான கோட்ட மட்டத்துல கலை மட்டத்துல நடைபெற விஷயங்களுக்கான கடமை விடுமுறைகளை அனுமதிக்கிற அதுக்கு அப்ரூவல் கொடுக்கிற ஒரு ஆளாக கோட்ட கல்வி அலுவலர் இருப்பார். சரியான அமைய விடுமுறைக்கும் அவருக்கும் இதுல சம்பந்தம் இல்லை. ஓகே, 4வது பார்த்தோம்னு சொன்னா கல்வி கடமை முகாம். விடுமுறைன்னா என்ன சார்? எங்களோட தனிப்பட்ட விஷயங்கள் இல்லாம எங்களோட கடமைகளுடன் தொடர்பான விஷயங்களுக்கு இப்ப ஜோன்ல நாங்க ஒரு ரிசோர்ஸ் பர்சனா போறோம் அல்லது ஒரு ஜோனல் லெவல் பேப்பர் மார்க்கிங்ல போறோம். சரிதானே? அந்த விஷயங்கள் டியூட்டி லீவ் சார். ஓகே, டியூட்டி லீவ் தான் கடமை விடுமுறை. சரிதானே? எங்களோட தனிப்பட்ட சேவை இல்லாம நிர்வாக ரீதியான விஷயங்களுக்கு நாங்கள் செய்யறதுதான் கடமை விடுமுறை. இது வலய கல்வி அலுவலகத்தின் அனுமதியோட இந்த கடமை விடுமுறைகளை நாங்கள் செய்யலாம். லீவ் நோட்ல ஏனைய விடுமுறைகள் சொல்லி குறிக்கிறது தான் கடமை விடுமுறை. டியூட்டி லீவ் தானே அது. சரிதானே? 4th ஒன் பார்த்தோம்னு சொன்னா கழிவு முகாமைத்துவத்தில் 3R என குறிப்பிடப்படுவது. முதலாவது முதலாவதா? ஓகே, முதலாவது வர சான்ஸ் இல்லை. சரியா? முதலாவது தான் தூரத்துல இருந்து பார்த்ததால 2வது. சரியா? முதலாவது 3R சொன்னா ரீயூஸ், ரிடியூஸ், ரீசைக்கிள். சரியான பாவனைய குறைக்கிறது, ரிடியூஸ், மீள் பாவனைய இது செய்யறது. சரியான ஒரு பொருள் பாவனைய மீளவு செய்யறது, மீள் சுழற்சிக்கு உட்படுத்துறது ரீசைக்கிள். இதன் மூலம் கழிவு முகாமைத்துவத்தை சிறப்பாக செய்யலாம். பெரும்பாலான அரசு அலுவலகங்கள்ல அல்லது நிறுவனங்கள்ல இந்த 3R சிஸ்டம் கவனிக்கப்படுகிறது. இதை தவிர்த்து அலுவலக ரீதியாக 5S சிஸ்டம், 5E சிஸ்டம், 3R சிஸ்டம் எல்லாமே இருக்குது. நாங்க இதுல இப்ப 3R பார்ப்போம். அடுத்தடுத்த விஷயங்கள்ல டிஸ்கஷன்ல நாங்க இதை பார்த்துட்டு போகலாம். ஓகே, 5வது பார்த்தோம்னு சொன்னா ஒடுக்குமுறைக்கு எதிரான கல்வி சிந்தனைகளை முன்வைத்த கல்வியலாளர். நான்காவதுக்கு ஆன்சர் 4வதுக்கு முதலாவது ரீயூஸ், ரிடியூஸ், ரீசைக்கிள். 5வது பார்த்தோம்னு சொன்னா ஒடுக்குமுறைக்கு எதிரான கல்வி சிந்தனைகளை முன்வைத்த கல்வியலாளர் யாருன்னு சொன்னா பவுலோ பிரேயர். சரியான பிரேசில் நாட்டை சேர்ந்தவர். இவர காலப்பகுதி காலனித்துவ ஆட்சி காலத்துல மற்றது கல்வி தொடர்பான விஷயங்களுக்கான அனுமதி இல்லாம ஒடுக்குமுறைகளுக்கு இருந்ததால இவர் முன்வைத்த கல்வி சிந்தனைகள் அந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான சரியான கல்வி சிந்தனைகளாக கொள்ளப்பட்டது. அப்ப கல்வியின் மூலம் இந்த அடக்குமுறைகளை குறைக்கலாம், எங்களுக்கு கல்வி இல்லாததான் எங்களை அடக்கி ஒடுக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குதுங்கிற அடிப்படையில அவர் நிறைய கல்வி சிந்தனைகளை முன்வைத்தார். அப்ப ஒடுக்குமுறைக்கு எதிரான கல்வி சிந்தனை பவுலோ பிரேயர். அங்க இதுக்கு முன்னால உள்ள பேப்பர்கள்ல ஒரு விதமான கல்வி சிந்தனைகளை பார்த்து வந்தோம். அதன் அடிப்படையில பவுலோ பிரேயர் பிரேசில் நாட்டை சேர்ந்தவர் ஒடுக்குமுறைக்கு எதிரான கல்வி சிந்தனைகள். அவருடைய கல்வி சிந்தனைகள் பெரும்பாலும் இந்த அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக மக்கள் சுய கல்வியின் மூலம் முன்னேற முடியுங்கிற அடிப்படையில காணப்பட்டது. ஓகே, 6வது பார்த்தோம்னு சொன்னா அண்மையில் இலங்கையில் இணைய சேவைகளை வழங்குவதற்காக அனுமதி அளிக்கப்பட்ட நிறுவனம். ஓகே, ஸ்டார்லிங்க். சரியான உலக பணக்காரர் வரிசைகளில் இருக்கிற எலான் மஸ்கிட நிறுவனத்தினூடாக சரியான கடந்த பிப்ரவரி மாதம் மட்டும் உள்ள மார்ச் அந்த கால பகுதியில இந்தோனேஷியாவில் நடைபெற்ற வேர்ல்ட் வாட்டர் ஃபோரம் மீட்டிங்ல எங்கட நாட்டு ஜனாதிபதி எலான் மஸ்கை சந்திச்சு இது தொடர்பான கோரிக்கைகளை விடுத்ததுக்கு அமைவாக எதிர்வரும் மாதம் அளவுல இலங்கையில இணைய சேவைகளை வலுப்படுத்துறதுக்கான ஒரு புதிய ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டு அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டிருக்குது. அவர ஸ்டார்லிங்க் செய்மதியினூடாக இலங்கையில இணைய சேவை வழங்குறது. ஓகே, 7வது பார்த்தோம்னு சொன்னா சர்வதேச கிரிக்கெட் ஒருநாள் போட்டியின் இன்னிங்ஸ் ஒன்றில் அதிக ஓட்டங்களை பெற்றுள்ள வீரர்.
பொதுவான விஷயம் இது. பிரைன் லாரா. இல்ல, ஒரு நாள் போட்டி. சச்சின் டெண்டுல்கர். ரோஹித் சர்மா 264 ஓட்டங்கள் ஒரு இன்னிங்ஸ்ல பெற்றிருக்கிறார். டெஸ்ட் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் பிரைன் லாரா. சச்சின் டெண்டுல்கர் சார் உங்களோட அந்த வாய்ஸ் தங்கி தங்கி வருது, இன்டரப்ட் ஆகுறதால நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு கெஸ் பண்ணிக்கல இல்லாம இருக்குது. ஒருக்கா நீங்க என்னோட டிஸ்கஸ் பண்ண சொன்னா ஒருக்கா திரும்ப சொல்றீங்களா? எனக்கு விளங்கல நீங்க அதுக்கு. ஓகே, நாங்க கண்டினியூஸா பார்ப்போம். சரிதானே? அப்ப இதுல ரோஹித் சர்மா தான் ஒன் டே இன்டர்நேஷனல் வருவார். 264 ஓட்டங்கள் இலங்கை அணிக்கு எதிராக பெற்றுக் கொண்டார் ஒரு சரியான ஒரு போட்டியில. பிரைன் லாரா டெஸ்ட் போட்டிகள்ல ஒரு இன்னிங்ஸ்ல அதிக ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவர், 400 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். சச்சின் டெண்டுல்கரை பொறுத்த வரைக்கும் அவரு சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள், அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளையும் வச்சு அதிக சதங்களையும் அதிக ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்ட வீரராக காணப்படுகிறார். இலங்கையை பொறுத்த வரைக்கும் சனத் ஜெயசூரிய நீண்ட காலமாக அதிக ஓட்டங்களை கொண்டு சாதனை கொண்டிருந்தார். இப்ப வர வர வீரர்களால் அது முறியடிக்கப்பட்டிருக்கு. சரி, இப்ப நாங்க 8வது பார்த்தோம்னு சொன்னா உலகில் அதிக சனத்தொகையை கொண்டுள்ள நகரம் டோக்கியோ. டோக்கியோ. சரிதானே? இப்ப டோக்கியோவை பொறுத்த வரைக்கும் இலங்கையில ஒட்டுமொத்த சனத்தொகையை விட அவங்களோட சனத்தொகை கூட, நகர் சனத்தொகை 3.7 மில்லியன். சரிதானே? சனத்தொகை அந்த ஒரு நகரத்துல கிட்டத்தட்ட 3.5 கோடி, 3.25 கோடி அளவுல அந்த ஒரு நகர சனத்தொகை ஏற்படுது. அப்புறம் 2வது புதுடில்லி இருக்குது. சரிதானே? அப்ப 3வது பங்களாதேஷோட டாக்கா, இப்படி சாரி 2வது ஷங்காய் நகரம் இருக்குது சீனாட, 3வது டில்லி, அதுக்கப்புறம் டாக்கா. அந்த அடிப்படையில சனத்தொகை அடர்த்தி நகர ரீதியாக காணப்படுது. ஓகே, 9வது பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில் ஆங்கில பாடத்திற்காக காணப்படும் தேசிய கல்வியியற் கல்லூரி. இலங்கையில குளியாப்பிட்டியா சார்? இல்ல, புளியாப்பிட்டிய தொழில்நுட்பத்துக்காக. சரியான பேராதனிய கண்டியில் இருக்கிற பெனிதனிய தேசிய கல்வியியல் கல்லூரி ஆங்கில பாடநர்களுக்காக மாற்றம் பெற்று வருது. அப்ப இப்போதைக்கு கிட்டத்தட்ட 20 தேசிய கல்வியியல் கல்லூரிகள், இறுதியாக உருவாக்கப்பட்ட புளியாப்பிட்டியை உட்பட்ட 20 தேசிய கல்வியியல் கல்லூரிகள் இருந்தாலும் இப்போதைக்கு கல்வி அமைச்சு என்ன செய்திருக்குது என்று சொன்னா தனித்தனி பாடநெறிகள் உள்ள கல்வியியற் கல்லூரிகளாக மாற்றம் பெற்று புதிய கல்வி சீர்திருத்தத்தின் அடிப்படையில அது 20 கல்வியியற் கல்லூரிகளையும் கல்வியியல் பல்கலைக்கழகங்களாக மாற்றத்துக்கான முன்மொழிவுகளை மேற்கொண்டிருக்குது. இப்ப இதை பொறுத்த வரைக்கும் நாங்க பார்த்தோம்னு சொன்னா கண்டியில் இருக்கிறது பெனிதனிய தேசிய கல்வியியற் கல்லூரி ஆங்கில மொழி கற்கைகளுக்காகவும், சரியான மகரகமையில் இருக்கிற தேசிய கல்வியியற் கல்லூரி வணிகம் சார்ந்த கற்கையினர்களுக்காகவும், குளியாப்பிட்டியில் இருக்கிற தேசிய கல்வியியற் கல்லூரி தொழில்நுட்ப கற்கைகளுக்கான கல்வியியற் கல்லூரியாகவும் மாற்றப்பட்டிருக்குது. அடுத்தடுத்த கல்வியியற் கல்லூரிகள் ஒரு பாடநெறிகள் அடிப்படையாக கொண்டு கல்வி பல்கலைக்கழகங்களாக தரம் உயர்த்தப்படுறதுக்கான ஏற்பாடுகள் புதிய கல்வி சீர்திருத்தத்தில் கல்வி அமைச்சரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. சீர்திருத்தம் நடைமுறைக்கு வரும் வரைக்கும் எங்களால கல்வி பல்கலைக்கழகங்கள் தொடர்பான விஷயங்களை உறுதி சொல்ல முடியாது. ஓகே, 10வது பார்த்தோம்னு சொன்னா இலங்கை ஆசிரியர் கல்வியலாளர் சேவை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1994. 90. அது ஆசிரியர் சேவை உருவாக்கப்பட்ட ஆண்டு 94. சரியான 1999ஆம் ஆண்டு ஆசிரியர் கல்வியலாளர் சேவை உருவாக்கப்பட்டது. சரியான நான் ஏற்கனவே போன கிளாஸ்லயே அதுக்கு முந்தின ஒரு பேப்பர்லயே அதை டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு ஞாபகம் எனக்கு. சரி, கல்வி நிர்வாக சேவை உருவாக்கப்பட்ட ஆண்டு, அதிபர் சேவை, ஆசிரியர் சேவை, ஆசிரியர் கல்வியலாளர் சேவை, இதோட சேர்த்து ஃபர்ஸ்ட் பேப்பர்ல சரியான ஆசிரியர் ஆலோசகர் சேவை. அப்ப கல்வித்துறையுடன் தொடர்புடைய 5 சேவைகளையும் நாங்க பார்த்துட்டோம், அது உருவாக்கப்பட்ட ஆண்டுகளையும் பார்த்திருக்கிறோம். அப்ப அவையில கொஞ்சம் ஞாபகம் வச்சிருக்கிறேன், எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, 11வது இது ஒரு பொதுவான கேள்வி. சரியான வகுப்பறை கற்பித்தலுக்காக பல்லூடக வடிவிலான உள்ளடக்கங்களை தயாரிக்க பொருத்தமான கணினி மென்பொருள். MS PowerPoint. PowerPoint. ஓகே, பவர் பாயிண்ட். சரியான அப்ப மல்டிமீடியா விஷயங்களை உள்ளடக்கி எல்லாத்தையுமே செய்யறதுக்கு இது எப்படியுமே ஆசிரியர் பணிக்குள்ள நாங்க பெரும்பாலும் இன்டரப்ட் ஆக வேண்டிய ஒரு அப்ளிகேஷன் இந்த பவர் பாயிண்ட் ஆக இருக்கும். எங்களோட கல்வியை நாங்க
கற்றல் துணை சாதனங்கள் இலத்திரனியல் சாதனங்களூடாக முன்னெடுக்கக்குள்ள நாங்கள் எங்களோட ப்ரெசன்டேஷன் வடிவத்தில் ஸ்லைடுகளை போட்டு மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டிய தேவை ஏற்படும். அதை பொறுத்த வரைக்கும் பவர் பாயிண்டோட தொடர்பு பட வேண்டிய தேவை ஆசிரியர்களுக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கு. பவர் பாயிண்ட் வரும். 12வது பார்த்தோம்னு சொன்னா உலக அறிவு கிராமத்திற்கு எனும் துணைப்பொருளில் தகவல் தொழில்நுட்ப அறிவினை கிராம மட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக 2008ஆம் ஆண்டிலிருந்து அரசினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட செயற்திட்டம். நெனசெல ஒரு பிரதேச செயலாளர் பிரிவுக்கு ஒரு நெனசெல சென்டர்ங்கிற அடிப்படையில் 2008ஆம் ஆண்டு இந்த செயற்திட்டம் கொண்டு வரப்பட்டது. கிராமப்புறங்களுக்கு கணினி வள நிலையங்களை தோற்றுவித்து அவங்களுக்கான இலவச இணைய இணைப்புகளை கொடுத்து அதன் மூலம் மாணவர்கள் கணினியையும் இணையத்தையும் இலவசமாக அணுகக்கூடிய வாய்ப்புகளை இப்போதைக்கு அந்த செயற்திட்டம் முடிவுறுத்தப்பட்டிருந்தாலும் பெரும்பாலான பிரதேசங்கள்ல கிராம பிரதேசங்கள்ல இந்த நெனசெல நிலையங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்ற பங்களிப்போட தொடர்ந்து இயங்கிட்டு வருது. அப்ப நெனசெல 3ஆம் நிலை கல்வி அமைச்சுக்கு கீழே பதிவு செய்யப்பட்டு அதன் மூலம் சர்டிபிகேட் கோர்சஸுக்கு இந்த அப்ரூவ் பண்ணப்பட்ட சான்றிதழ்களை விநியோகிக்கிற வரைக்கும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஆனாலும் பெரும்பாலும் அது வெற்றியளிக்கப்பட்ட செயற்திட்டமாக காணப்பட இல்லை. ஓகே, அடுத்து 13வது பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையின் தற்போதைய பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர். அப்போ ஒரு பேப்பர்லையும் ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி தொடர்பாக நாங்க செஞ்சுட்டு வரோம். அப்போ லாஸ்ட் பேப்பர்ல பார்த்தோம் பரீட்சை ஆணையாளர் நாயகம். இதுல ப்ரொஃபசர் சம்பத் அமரதுங்க கடந்த வருடத்திலிருந்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவோட தவிசாளராக அவர் காணப்படுகிறார். அப்ப ப்ரொஃபசர் சம்பத் அமரதுங்க. ஓகே, 14வது கேள்வியும் கிட்டத்தட்ட நாங்க ஏற்கனவே பார்த்த அமைய லீவு மாதிரியான ஒரு வினாதான் தாமத வருகை. பாடசாலைகளில் உத்தியோகத்தர் தாமத வருகை பற்றிய சரியான கூற்று. இதுல 3 பிள்ளை 1 சரியாக இருக்கும். இதுல தாமத வருகை தொடர்பாக நீங்க எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கீங்கிறதுக்கான ஒரு கேள்விதான் இது. இதுல முதலாவது பார்ப்போம். 7:45 மணிக்கு முன்னர் வரும் ஊழியர்களுக்கு தாமத வருகை பதிவு அவசியம் இல்லை. ஓகே, அது 7:45 மணிக்கு முன்னர் வரும் ஊழியர்களுக்கு தாமத வருகை பதிவு அவசியம் இல்லை. சரியா? சார் நான்காவது பதில் வருமா சார்? ஓகே, இதுக்கு விட 4வது தான். சரி, ஆசிரியர்கள் லேட் கம்மிங் வந்தா அவங்க அதை ஈடு செய்ய இயலாது. ஆனாலும் பாடசாலையில் இருக்கிற ஏனைய ஊழியர்கள் கல்விசாரா ஊழியர்கள் லேட் ஆகி வந்தாங்கன்னு சொன்னா ஒரு அரை மணி நேரம் அவங்களோட பணியை அவங்க தாமதித்து ஈடு செய்யலாம். இப்ப அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் 7:30க்கு போகணும். ஆனா அவங்க 7:45க்கு போனாங்கன்னு சொன்னா 3:15க்கு ஓஃப் ஆகுறவங்க 3:30க்கு 3:30க்கு அவங்க ஓஃப் ஆகலாம். அவங்களுக்கு தாமத வருகை கணக்கீடு செய்யப்படாது. ஆனா அவங்க 8 மணிக்கு பின்னால வந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு லேட் கம்மிங் இருக்குது. அப்ப அந்த அரை மணி நேரம் அவங்க ஈடு செய்ய முடியுங்கிறது கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் கல்விசாரா ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சலுகை. ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் அந்த சலுகை இல்லை. அப்ப 7:31க்கு பின்னர் வார ஒரு மாதத்துல வார 3 சந்தர்ப்பங்களுக்கு ஒரு அரை நாள் விடுமுறை கழிக்கப்படும். ஒரு மாதத்துல 3 விட கூட வந்தா 3க்கு அரை நாட்களும் 4வதுக்கு 1க்கு அரை நாளும் அடிப்படையில தாமத வருகைக்கான தண்டனை விடுமுறைகள் கழிக்கப்படும். இதுதான் தாமத வருகை சம்பந்தமாக இருக்கிறது. 8:30க்கு அல்ல 8 மணிக்கு பின்னர் வார ஊழியர்களுக்கு அரை நாள் விடுமுறை தான் கணிக்கப்படும். பாடசாலையில் இருக்கிற தாமத வருகை தொடர்பான ஏற்பாடுகள் இதுதான். பெரும்பாலும் ஆசிரியர்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமான நடைமுறை. இப்ப இன்னொன்றும் சரி, ஆசிரியர்களுக்கும் ஏனைய ஊழியர்களுக்கும் இடையிலான ஒரு வேறுபாடான ஒரு சலுகை ஒன்றும் இருக்கிறது. பெண் ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் தாய்ப்பால் ஊற்ற பெண் அரச ஊழியர்களுக்கு அவங்க அலுவலகத்தில இருந்து அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் முன்கூட்டி ஓஃப் ஆகிட்டு போகக்கூடிய சலுகை இருக்கிற. அது 8 மணி நேரம் கடமை நேரமுடைய ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு அந்த சலுகைகள் இல்லை. அப்ப இந்த
விடுமுறைகள் தொடர்பாக ஏனைய ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையில் ஒரு சில வித்தியாசங்கள் காணப்படுகிறது. வருடாந்த விடுமுறைகளும் 45, 41 அந்த அடிப்படைகள் இருக்கிற அந்த விஷயங்களை கொஞ்சம் நாங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சு கொண்டோம்னு சொன்னா சில வேளைகள்ல விடுமுறைகள் தொடர்பான வினாக்கள்ல அல்லது அது தொடர்பான விளக்கங்கள்ல எங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படாம இருக்கும். சார் சொல்லுங்க. சார் 14க்கு என்ன சார் ஆன்சர்? நாலாவது விடயம் கொஞ்சம் விளங்கப்படுத்துங்களேன். சாரி பாடசாலை உத்தியோகத்தர் தாமத வரி பற்றி சரியான கூற்று. 4வது பிழையான கூற்றா? நான் கேள்வியை பிழையாக செஞ்சுட்டேன். கடமைக்கு தாமதமாக வரும் ஆசிரியர்கள் சரிதானே? இதுல 2வது தான் விடை இருக்கு சரிதானே? 4வது பிழையான கூற்று. ஆசிரியர்கள் தாமத வருகையை நிவர்த்தி செய்ய முடியாது. இதுக்கு சரியான கூற்று மாதாந்தம் 3 நாட்கள் தாமதமாக வரும் உத்தியோகத்தருக்கு ஒரு அரை நாள் விடுமுறை கணிக்கப்படும். சரியா? ஓம் சார். 15வது பார்ப்போம். இலங்கை ஆசிரியர் சேவை தரங்கள் இறுதியாக திருத்தி அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆசிரியர்கள் வான்மைத்துவத்தின் அடிப்படையில ஆசிரியர் சேவை தரங்கள்ல இறுதியாக மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டுதான் இதுல கேட்கப்பட்டிருக்கிற 2020 இல்ல. 15வது பொறுத்த வரைக்கும் 2008ஆம் ஆண்டு ஆசிரியர் சேவை தரங்கள் திருத்தி அமைக்கப்பட்டது. அண்மை காலத்துல மேற்கொள்ளப்பட்டதெல்லாம் சம்பள மாற்றங்கள் தான் சரிதானே? இந்தந்த தரங்களுக்கு இந்தந்த சம்பள மாற்றங்கள் மற்றது அவங்களோட பதவி உயர்வு சார் திருத்தங்கள் தான் மேற்கொள்ளப்பட்டது. சேவை தரங்கள் சரியான இப்ப கிரேட் 3ல 3 தரங்கள் சரியான 3 2 3 1 இப்ப 3 1க்குள்ள 2 உபபிரிவு அப்படியான பிரிவுகள் எல்லாம் இருக்கிற அதெல்லாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். 2008ஆம் ஆண்டு தான் ஆசிரியர் சேவை தரங்கள் இறுதியாக திருத்தி அமைக்கப்பட்டது. சரி, 16வது பாடம் சொன்னா அண்மையில் ஆரம்பிக்கப்பட்ட இலங்கை இந்திய கப்பல் சேவைக்கு வழங்கப்படும் பெயர். 40 வருடங்களின் பின்னர் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இலங்கையில காங்கேசன் துறைக்கும் இந்தியாவின் நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கும் இடையிலான கப்பல் போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டது. இதுக்கு ஈடுபடுற கப்பல்ன்ற பேர்ல தான் அந்த கப்பல் சேவை அழைக்கப்படுது. ஐடியா இருக்குதா? 16வதுக்கு 4வது விட சரியான சரியா பாணி என்று சொல்லி ஒரு ஹிந்தி வார்த்தையின் மூலமாக தான் அந்த கப்பல் சேவை பெயரிடப்பட்டது. ஆனா இப்ப இது அடிக்கடி இடைநிறுத்தப்படுற ஒரு சேவையாகவும் இருக்கு. 17வது பார்த்தோம்னு சொன்னா பாடசாலைகளில் வெளிவாரி மேற்பார்வையினை முன்னெடுக்கும் அதிகாரம் பெற்றிராத தரப்பு. நாங்க இந்த மேற்பார்வை தொடர்பாக இறுதியிலையும் நாங்க ஒரு டிஸ்கஷன் ஒன்று செய்ய வேண்டியிருக்கிற. அதனால இப்ப நான் இந்த கேள்வியை டிஸ்கஸ் பண்ணல. ஆன்சர் தெரிஞ்சாக்கள் ஐடியா உள்ளாக்கள் சொல்லுங்க. இந்த மேற்பார்வை தொடர்பாக நாங்க கடைசியில டிஸ்கஷன் ஒன்று செய்ய வேண்டி இருக்கிறோம். 17வது 4வது இல்ல, இதுக்கு விட 1வது சரியான பாடசாலை அபிவிருத்தி குழு. சரி, நீங்க இந்த 17வது நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பின்னால வர டிஸ்கஷன்ல நான் உங்களுக்கு மேற்பார்வை தொடர்பான ஒரு சில விஷயங்களை நாங்கள் அதில் டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்க, 17வது 1வது விட அவங்களுக்கு பாடசாலையில மேற்பார்வை செய்யறதுக்கான அதிகாரம் இல்லை. ஏன் இல்லை, என்ன அடிப்படையிலங்கிறத நாங்கள் பார்க்கலாம். ஓகே, 18வது பார்த்தோம்னு சொன்னா யுனெஸ்கோவினால் மரபுரிமை ஆவணமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள இலங்கையின் வரலாற்று நூல். மகாவம்சம். மகாவம்சம். சரிங்க, 2023ஆம் ஆண்டு ஜூலைல யுனெஸ்கோ வெளியிட்ட ஒரு அறிக்கையின் மூலம் மகாவம்சம் தேசிய மரபுரிமை சர்வதேச ரீதியில 64 ஆவணங்களுக்குள்ள ஒரு முக்கியமான மரபுரிமை ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. சரியான, இதுக்கு மகாவம்சம் 18வது வரும்.
19 தரப்பட்டிருக்கிற விடைகளுக்குள்ள ஆசிரியர்களுக்கான தொலைக்கல்வியை வழங்கும் பிரதான நிறுவனமாக கருதக்கூடியது. ஆசிரியர் 19. வான்மை விருத்தி மத்திய நிலையம். 4வது. இதுக்கு வரும் தேசிய கல்வி நிர்வாகம். சரிதானே? இதுல நாங்க கேள்விய கொஞ்சம் ஆழமாக வாசிக்க வேண்டியிருக்கிற தொலைக்கல்வி என்று சொல்லியிருக்கிற. தொலைக்கல்வி என்று சொன்னா அது வேர்ச்சுவலி வழங்கப்படுற ஒரு கற்றல் செயல்முறை. அப்ப இதுல கல்வியற் கல்லூரிகள்ல நேரடியான ஆசிரியர்களுக்கான சேவை முன் பயிற்சி நடைபெறும். ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகள்லையும் ஆசிரியர்களுக்கான வான்மைத்துவ பயிற்சி நடைபெறும். ஆசிரியர் வான்மை விருத்தி மத்திய நிலையங்கள்ல ஆசிரியர் வான்மை விருத்திக்கான அவங்களோட கிரேட் மாறுறதுக்கான மொடியூல்ஸ்கள், அது தொடர்பான பயிற்சி நெறிகள், பாடநெறிகள் நடைபெறும். தேசிய கல்வி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் தான் ஆசிரியர் அவரோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கோ அல்லது அவரோட கல்வித்துறை சார்ந்த இந்த விஷயங்களுக்காகவோ அவர் ஹேண்டில் பண்ண வேண்டிய டிப்ளோமாக்கள், சரிதான பட்ட மேற்படிப்புகள், அது தொடர்பான முதுமானி கற்கை நெறிகள் இதெல்லாம் வேர்ச்சுவலி தொலைக்கல்வி அடிப்படையில சரி வார இறுதி நாட்கள்ல அல்லது ஆன்லைன் மூலமாக நடைபெற பிரதான நிறுவனமாக இப்போதைக்கு ஆசிரியர்கள் பின்பற்றக்கூடிய கோர்சஸ்களை பின்பற்றக்கூடிய 2 பிரதான நிறுவனங்கள் காணப்படுவது. ஒன்று ஓபன் யூனிவர்சிட்டி, அடுத்தது NI தேசிய கல்வி நிர்வாகம். இப்ப இதுல பெறப்பட்டிருக்கிற பிரதான நிறுவனம் தேசிய கல்வி நிர்வாகம். 20வது பார்த்தோம்னு சொன்னா பாடசாலைகளிலும் அலுவலகங்களிலும் பொது 18 பதிவேடு பயன்படுத்தப்படுகிறது. பொது 18 சரியான இது ஒரு அடிப்படையான பதிவேடுன்றதால இந்த வினா உள்ளடக்கப்பட்டிருக்கிற அரசு சேவையில கையொப்ப பதிவேடு பொது 18 தான். சரிதானே? நாங்க அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் போய் சைன் பண்றது, அரசு சேவையில் உள்ளவர்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கு பின்னால போய் சைன் பண்றதுக்கு இந்த பொது 18 பதிவேட்டை பயன்படுத்துவாங்க. இதுதான் நாங்க MCQ வடிவத்தில் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய வினாக்கள். இதுக்குள்ள ஏதாவது குழப்பமான வினாக்கள் அல்லது திரும்ப பார்க்க வேண்டியது, மிஸ் ஆயினது, கிளியர் இல்லாது இப்படியான ஏதும் அடிப்படைகள் இருந்தா சொல்லலாம். சார் எதுவும் இல்லைன்னு சொன்னா சார் 20க்கு கொஞ்சம் ஆன்சர் சொல்லுங்களேன் சார் திரும்ப. தினவரவு கையொப்பம் விடுவதற்கு அட்டெண்டன்ஸ் சரி, ரெஜிஸ்டர். தேங்க்யூ சார். சார் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில யாரு சார் அங்க கட்டுற? ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில பயிற்சி பெறாத பயிற்றப்படாத ஆசிரியர்கள் உயர் தரத்தகமையோட சிறன 3-2 இதுக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்படுற 3-2 தரத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்படுற ஆசிரியர்கள் 2 வருடம் அந்த ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகள்ல பயிற்சி பெற்றுக் கொள்ளணும். அது பிறகு அவங்க பயிற்றப்பட்ட ஆசிரியர்களாக உள்வாங்கப்படுவாங்க. இப்போதைக்கு நாட்டுல 8 ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகள் இருக்குது. ஆனாலும் ஆசிரியர் பயிற்சி கலாசாலை முறை ஒழிக்கப்படணுங்கிற ஒரு நிலைமை ஒன்று ஏற்பட்டிருக்குது. ஏண்டா போதிய அளவு பயிலுனர்கள் இல்லை. 3-2 தரத்துல உயர்தர தகமையோட ஆசிரியர் பணிக்கு ஆட்சேர்ப்பு செய்யற அந்த முறைமை இப்போதைக்கு பெரும்பாலும் குறைஞ்சிட்டு வந்துட்டு. ஆரம்ப காலத்தை பாத்தீங்கன்னு சொன்னா தராதர பத்திரம் பெற்றிராத ஆசிரியர் சரியான அப்படி இப்படி நிறைய வகதிகளின் கீழே ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட்டது. இப்போதைக்கு பெரும்பாலும் கல்வியற் கல்லூரிகள்ல இருந்தும் பல்கலைக்கழகங்கள்ல இருந்து பட்டம் பெற்ற பட்டதாரிகள்ல இருந்தும் சரியான ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு அதிகமாக நடைபெறதால இந்த விஷயங்கள் இல்லை. இப்போ ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகள்ல பயிற்றப்படாத ஆசிரியர்களுக்கான பயிற்சிகள் தான் வழங்கப்படுற. இப்போதைக்கு அது குறைஞ்சிட்டு வருது. ஓகே, நாங்க தொடர்ந்து பார்க்கலும் சரியான சுருக்கமான விடையிடத்துல கொஞ்சம் கேள்விகள் கீழே பின்னால நாங்க கொஞ்சம் ஆழமா டிஸ்கஸ் பண்ண வேண்டிய சில வினாக்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ரைட். முதலாவது பார்த்தோம்னு சொன்னா அரச பாடசாலை ஆசிரியர் ஒருவர் வருடாந்த சம்பள உயர்ச்சியை பெற்றுக்கொள்ள சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள். இது அரச பாடசாலை ஆசிரியர் மட்டுமில்லை, எல்லாருமே பரவலாக அரசு சேவையில உள்ளார்கள் இந்த 2 ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டி வரும். டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் செயலாற்றுகை தரங்கணிப்பு செயல்முறை ஒன்று இருக்கிற
சரிதானே? அப்ரைசல் ஃபார்ம் ஒன்றும் சரி, இன்கிரிமெண்ட் ஃபார்ம் ஒன்றும் அவங்க சமர்ப்பிக்கணும். சரி, அந்த அப்ரைசல் ஏனைய ஊழியர்களை விட ஆசிரியர்களுக்கான தரங்கணிப்பு செயல்முறை வித்தியாசமானதுங்கிறதுக்காக தான் இதுல அந்த வினாவை உள்ளடக்கி இருக்கிற. நீங்க ஆசிரியர் சேவைக்குள்ள வந்தா முதன்முறையாக செய்ய வேண்டிய ஒரு ஒப்பந்தம் சார்ந்த விஷயம்தான் இந்த ஆசிரியர் செயலாற்றுகை தரங்கணிப்பு. வருட ஆரம்பத்துல நான் திட்டமிட்ட செயற்பாடுகள் எல்லாம் வருட இறுதியில நிறைவேற்றப்பட்டிருக்கிறாங்கிறத எங்களோட திணைக்கள தலைவர் மூலமாக ஒரு மதிப்பீடு ஒன்று செய்யறதுக்கான படிவமாகத்தான் இந்த ஆசிரியர் செயலாற்றுகை தரங்கணிப்பு காணப்படுகிறது. Okay. இரண்டாவது பாதம் சொன்னா ஆசிரியர் அபிவிருத்திக்காக சார் உருவாக்கப்பட்ட முதலாவதுக்கு என்ன சார் ஆன்சர்? தெற்காசியாவின் வழங்கல்ல சார் முதலாவதுக்கு ஆன்சர் என்ன சார்? ஆசிரியர் செயலாற்றுகை தரங்கணிப்பு ஒன்று, அடுத்தது சம்பள உயர்ச்சி படிவம். 2 ஆவணங்கள் சமர்ப்பிக்கணும். சரிதானே? ஆசிரியர் செயலாற்றுகை ஆசிரியர் தரங்கணிப்பு ஒன்று, செயலாற்றுகை தரங்கணிப்பு, மற்றது என்ன சார்? சம்பள உயர்ச்சி படிவம். ஓகே சார். இது ரெண்டும் எங்கட திணைக்கள தலைவர் எங்களை மதிப்பீடு செய்து அனுப்பி வைப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு இன்கிரிமெண்ட் அப்ரூவல் ஆகும். ரெண்டாவது பாதம் சார் சார் சொன்னா ஆசிரியர் கொஞ்சம் சவுண்ட் காணாம இருக்கு சார். முன்னாலே விட குறைஞ்சிட்டு. குறைஞ்சிருக்குதா? இப்போ ஓகேயா? நான் நினைக்கிறேன் இந்த கரண்ட் கட் நான் வெளியில இருந்து இது செய்யறதால சில வேளைகள்ல இறைச்சல் இருக்கிறதால இது இருக்கலாம், அல்லது கவரேஜ் பிரச்சனையும் இருக்கிறேன். கரண்ட் கட் ஆயினா 4G கவரேஜ் கொஞ்சம் சிக்கலாயிரும். மேக்சிமம் பார்ப்போம். நான் சவுண்டை கொஞ்சம் கூடுதலாக கேட்கறதுக்கு பார்க்குறேன். சரிதானே? இப்போ ஓகேயா? சவுண்ட் ஓரளவுக்கு கிளியரா இருக்குதா இல்ல அப்படித்தான் இருக்குதா? கணினி பண்ணுங்க சார் ஓரளவுக்கு. ஓகே. சரி, இதுல மைக் சவுண்டு மேக்சிமம் தான் வைப்பட்டிருக்கிற பார்ப்போம். கவரேஜ் இஷ்யூவால அந்த பிரச்சனை இருக்கு. காலையில இருந்து கரண்ட் இல்லைங்கால அந்த பிரச்சனை உண்டு. சரி, ஓகே, பார்ப்போம். நாங்க ஆசிரியர் அபிவிருத்திக்காக உருவாக்கப்பட்ட தெற்காசியாவில் மிகப்பெரிய ஆசிரியர் மத்திய நிலையம் எங்கு அமைந்துள்ளது? மீபே. ஓகே, மீப்பேயில சிறான கொழும்பு மாவட்டத்துல மீப்பே பாதுக்க ஏரியாவில் இருக்கிற மீப்பே ஆசிரியர் அபிவிருத்தி நிலையம் தான் தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய ஆசிரியர் பயிற்சி நிலையமாக காணப்படுற ஒரு மத்திய நிலையம். மூன்றாவது பார்த்தோம்னு சொன்னா நவீன நூலகங்களின் வழிகாட்டியாகவும் தந்தையாகவும் கருதப்படுபவர் யார்? இது கருதப்படுபவர் கொமினியஸ். சரி, கொமினியஸ் தான் 1592 ஆண்டு காலப்பகுதிகளில் அவரு நூலகங்கள் தொடர்பான விஷயங்களை செஞ்சதுல அப்ப அவர் நவீன நூலகங்கள் தந்தை என்று சொல்லப்படுறவர் கொமினியஸ். சரியான? அடுத்தது 4வது பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒளியியல் மாயை தன்மையுடைய பாதை. ஓகே, நாவுல எலகர பிரதான வீதியில சரியான மொரகஹகந்த வனப்பகுதிக்கு அருகில் இருக்கிற ஒரு பாதை. அப்ப இது வெர்ச்சுவல் ரியாலிட்டி அல்லது ஒளியியல் மாயோட தன்மையுடையதாக இருக்குது. இதுல என்னன்னு சொன்னா அது உண்மையாகவே ஒரு பள்ளத்தாக்கு, ஆனா பார்க்கறதுக்கு மேடு மாதிரி இருக்கும். சரிதானே? இப்ப சர்வதேச ரீதியில ஒரு 2-3 இடங்கள் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் முதன்முறையாக இந்த நாவுல எலகர பிரதான வீதியில மொரகஹகந்த வனப்பகுதிக்கு அருகில் இருக்கிற இந்த பாதை சரிதானே ஜனவரி 2ஆம் தேதி நான் நினைக்கிறேன் பேராதனிய பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் ஒரு ஆய்வால அது ப்ரூவ் பண்ணப்பட்டு இது செய்யப்பட்ட நிறைய வீடியோஸை நாங்க பார்த்து. ஓகே, 5வது பார்த்தோம்னு சொன்னா சாந்தி நிகேதன், விஸ்வபாரதி போன்ற கல்வி நிலையங்களை உருவாக்கிய இந்தியாவின் கல்வி முன்னோடி யார்? ரவீந்திரநாத் தாகூர்.
ஓகே, ரவீந்திரநாத் தாகூர். சரியான. அப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையில கருத்துக்களை முன்வைச்ச அல்லது கல்வி சீர்திருத்தங்களுக்கான முன்னோடிகளாக 2 பேர் பிரதானமாக இருக்கிறாங்க, மகாத்மா காந்தியும் ரவீந்திரநாத் தாகூரும். சரியான. அப்ப நாங்க ஏற்கனவே இந்த மகாத்மா காந்தியில 3H வாரதா கல்வி முறைமை தொடர்பான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அப்ப இதுல ரவீந்திரநாத் தாகூர் சரியான இப்படி இந்த கல்வி நிலையங்களை உருவாக்குறதுக்கு முன்னோடியாக இருந்தார். ஓகே, 6வது பார்த்தோம்னு சொன்னா 21ஆம் நூற்றாண்டில் ஆசிரியர் ஒருவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளுள் 4C என குறிப்பிடப்படுபவை யாவை? சரியான. இப்ப நாங்க ஏற்கனவே கடந்த பேப்பர்ல பார்த்தோம் ஆசிரியர் ஒரு ஆள்ற வகிபாகம். சரியான. ஆசிரியர் வகிபாகம் எப்படி மாற்றம் பெற்றுட்டு வருகிறது, 21ஆம் நூற்றாண்டுல அவர் என்ன வகிபாகத்தை வைக்கணும்னு. இப்ப இதுல ஆசிரியர் விருத்தி செய்ய வேண்டிய பண்புகளுக்குள்ள 4C என்று சொல்லி போட்டு காணப்படுகிறது. ஐடியாஸ் இருக்குதா கேள்விப்பட்ட மாதிரி ஏதாவது? சார், அறிவு, திறன், மனப்பாங்கு, பயிற்சி. இல்ல சாரி, உங்களோட வாய்ஸ் இன்டரப்ட் ஆகி வருது. சரிதானே? அப்ப நான் சொல்றேன்னு ஒருக்கா நோட் பண்ணி கொள்ளா பாருங்க. 4Cங்கிறது கிரிட்டிக்கல் திங்கிங், கம்யூனிகேஷன், கொலாபரேஷன், கிரியேட்டிவிட்டி. சரிதானே? ஒரு ஆசிரியருக்கு இருக்க வேண்டிய பண்புகள் எல்லாமே சேர்ந்து இந்த 4 விஷயங்களுக்குள்ள உள்ளடங்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. முதல்ல அது கிரிட்டிக்கல் திங்கிங். சரிதானே? 2வது கம்யூனிகேஷன். டீச்சர் ஒரு ஆளுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் உயர் மட்டத்தில் இருக்கணும். ஏனென்று சொன்னா அவரு 2 விதமான மட்டங்கள்ல அவர தொடர்பாடலை வலுப்படுத்தணும், கீழ்மட்டம் மேல் மட்டம் ரீதியில. சரிதானே? அப்ப மாணவர்களுடனான தொடர்பாடலும் வலுப்பெறணும். சரிதானே? அவர மேல்மட்ட அதிகாரிகள், பெற்றோர்கள், சரிதான சமூகத்துடனான தொடர்பாடலும் வலுப்பெறதுக்கு ஆசிரியருக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகி இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து கொலாபரேஷன், ஒன்றிணைந்து வேலை செய்யறதுக்கான ஸ்கில்ஸ் அவருக்கு இருக்கணும். சரிதானே? எல்லாரோடையும் இணைந்து பணியாற்றக்கூடிய தன்மை. அடுத்து பார்த்தோம்னு சொன்னா கிரியேட்டிவிட்டி. ஒரு ஆசிரியர் புதுமை விரும்பியாகவும் புதுமையான விஷயங்களை அப்ளை பண்ணக்கூடியவராகவும் இருக்கணும். அதுலதான் இந்த 4C கிரிட்டிக்கல் திங்கிங். சரிதானே? அவரோட திங்கிங் எப்பவுமே கிரிட்டிக்கலி இருக்கணும், லொஜிக்கலாக காரணப்படுத்தக்கூடியதாக. சரிதானே? விஷயங்கள். அப்ப அதுல பிரதானமாக அந்த கிரிட்டிக்கல் திங்கிங்குள்ள முரண்பாட்டு முகாமைத்துவம் வரும், வகுப்பறை முகாமைத்துவம் வரும். இப்படியான நிறைய விஷயங்களை உள்ளடக்கின இந்த திங்கிங் தான் கிரிட்டிக்கல் திங்கிங். சரி. அப்ப கிரிட்டிக்கல் திங்கிங், கம்யூனிகேஷன், கொலாபரேஷன், கிரியேட்டிவிட்டி, இது 4ம் ஒரு ஆசிரியருக்கு இருக்க வேண்டிய பண்புகள்ல 21ஆம் நூற்றாண்டின் ஆசிரியர் போக்குகளுக்கு கீழே நாங்க இதெல்லாம் நோக்கலாம். சரி. 7வது பார்த்தோம்னு சொன்னா தற்காலத்தில் இணைய வழி கல்வியினை வழங்குவதற்காக பயன்படுத்தப்படும் சில மென்பொருட்களை பட்டியலிடுக. ஒரு ஆசிரியர் 21ஆம் நூற்றாண்டுல சரியான டெக்னிக்கலி நாலேஜபிளான ஒரு பர்சனாக இருக்கணுங்கிறத எதிர்பார்த்து இந்த வினாக்கள் உள்ளிடுகிற. அவருக்கு இணைய வழி தொடர்பான கல்விகள், லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், சரியான இது தொடர்பான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கின்ற ரீதியில அப்ப நார்மலா இணையவழி கல்வியை வலுப்படுத்துறதுக்கான மென்பொருட்கள் தொடர்பான அறிமுகம் எங்களுக்கு இருக்கணும். பெரும்பாலும் நாங்க இப்ப படிக்கிறது கூட இணையவழி கல்விக்கு பயன்படுத்துகிற ஜூம் அப்ளிகேஷன். சரியான இப்படியான மென்பொருட்கள் நிறைய இருக்குது. மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் இருக்குது. சரி. அடுத்தது கூகுள் மீட்டிங்ஸ் இருக்குது. இப்படியான நிறைய மென்பொருட்களை நாங்க இதுல குறிப்பிடையிலும். சரியான. ஓகே. 8வது பாதம்னு சொன்னா பாடசாலையில் ஆசிரியர்களின் கற்பித்தல் நேரம் தொடர்பான விவரங்களை பட்டியலிடுக. சரியான 2021ஆம் ஆண்டு 6ஆம் இலக்க சுற்றறிக்கை பாடசாலை வளங்களிலிருந்து அதிகபட்ச பாவனை பெற்றுக்கொள்ளல்கிற அடிப்படையில ஆசிரியர்கள் கற்பிக்க வேண்டிய நேரம் தொடர்பாக குறிப்பிடுகிறது. பாடசாலையில நிர்வாக பணியில் இருக்கிற பிரதி அதிபர், உதவி அதிபர், மேற்பார்வையாளர்கள் இப்படியான விஷயங்களோட சேர்த்து ஒரு ஆசிரியர்கள் அடிப்படையாக செய்ய வேண்டிய கற்பித்தல் பணி தொடர்பான விஷயங்கள் அந்த சுற்றறிக்கையில குறிப்பிடப்படுது. இதை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் ஒரு ஆசிரியர்
சரியான ஆக குறைந்தது 35 பாட வேளைகள் கற்பிக்கிற ஒரு ஆளாக இருக்கணும். 35 பாட வேளைகள். சரியான அதுல ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கிற. வகுப்பாசிரியராக இருந்தா அவருக்கு ஆக குறைந்தது 32 பாட வேளைகள். அவரு உயர்தர வகுப்புகளுக்கு கற்பிக்கக்கூடிய ஆசிரியராக இருந்தா ஆக குறைந்தது அவருக்கு 30 பாட வேளைகள். கூட போடலாம், பிரச்சனை இல்லை. சரியான அப்ப மேற்பார்வைங்கிறது இல்ல, செக்ஷனல் ஹெட்டுங்கிற அடிப்படையில் இருக்கிற ஆசிரியர்களுக்கும் 32 பாட வேளைகள் அவங்க கற்பித்தலுக்கு பயன்படுத்தப்படணும். சரியான இதை தவிர்த்து 2 விதிவிலக்குகள் இருக்குது. பாடசாலை அபிவிருத்தி குழுவோட பொருளாளராக இருக்கிற ஆசிரியருக்கு 10 பாட வேளைகள் விடுப்பு கொடுக்கலாம். கணினி தொடர்பான விஷயங்களை ஹேண்டில் பண்ற ஆசிரியருக்கும் 10 பாட வேளைகள் விடுப்பு கொடுத்து அவரை நிர்வாக கர்மங்களுக்கு பயன்படுத்தலாம். தான் பாடசாலையில ஆசிரியர்கள கற்பித்தல் நேரம் தொடர்பான விவரங்கள். சரியான ரைட். 9வது பார்த்தோம்னு சொன்னா சார் பாடசாலை சார் கட்டுக்குரிய ஆன்சரை கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். 8வதா? ஆம் சார். நான் இப்போ இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் ஆன்சர் தான். பட்டியலிடுகன்னு சொன்னா நான் பட்டியலிட்டுட்டு போனேன். பிரச்சனை இல்லை. இது என்னன்னு சொன்ன அடிப்படை ஒரு 5 விஷயங்கள் இதுல இருக்கிற ஆசிரியர் கற்பித்தல் நேரம் தொடர்பாக. நீங்க அந்த ரெக்கார்டிங் ரிஃபர் பண்ணக்குள்ள உங்களுக்கோ அவருக்கு திரும்ப இது செய்யக்கூடியதாக இருக்கும். ஆசிரியர் ஒருத்தர் கட்டாயம் 35 பாட வேளைகள் பாடசாலையில் கற்பித்தாகணும். இது அடிப்படையாக சுற்றறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிற விஷயம். இதுல ஒரு சில விதிவிலக்குகளை செய்யலாம்ங்கிறதுக்கான விஷயங்களை தான் சொன்னேன். இப்ப இதுல வகுப்பாசிரியராக வகுப்பு பொறுப்பாக இருக்கிற ஒரு ஆசிரியர் வகுப்பறை தொடர்பான விஷயங்களுக்கு கொஞ்சம் அவருக்கு நேரம் தேவைப்படும்ங்கிறதுக்காக அவருக்கு ஆக குறைந்தது 32 பாட வேளைகள் கொடுக்கலாம். சரியான இதோட சேர்த்து வகுப்பறை மேற்பார்வைக்கு பயன்படுத்துகிற செக்ஷனல் ஹெட்டுகளையும் நாங்கள் 32 பாட வேளைகள் அவங்களுக்கு கட்டாயம் ஆக குறைந்தது கொடுத்தாகணும். அதன் அடிப்படையில தான் அடுத்தடுத்து 30 பாட வேலை கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் உயர்தரம் அவங்க ஆக குறைஞ்ச 30 பாட வேலை. சரியான மற்ற அந்த 7 மணி சொன்னவங்களுக்கும் நீங்க ஆசிரியர் சேவைக்கு வந்தாலோ அல்லது இது தொடர்பான வினாக்கள் வருமுங்கிற ஒரு கெஸ்ஸிங்லேயோ நீங்க அந்த சுற்றறிக்கையை ரிஃபர் பண்ணிக்கொள்றது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியான பாடசாலையில் இருக்கிற ஒவ்வொரு ஆளணியினரையும் எந்த அளவுக்கு உச்சகட்டமாக பயன்படுத்தணுங்கிற வழிகாட்டல்கள் 6/2021 அதுல திருத்தம் இறுதியாக 2023ஆம் ஆண்டு வந்தது. அதுல பெரிய மாற்றங்கள் இல்லை. சரிதானே? அடுத்த 9 பார்த்தோம்னு சொன்னா பாடசாலை ஆசிரியர் ஒருவர் தனக்கான அமைய விடுமுறையினை பெற முடியாத சந்தர்ப்பங்கள். அநேகனே போன கிளாஸ்ல நாங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆசிரியருக்கு வழங்கப்படுற லீவு அவருக்கான உரிமை இல்லை, அது சலுகை. ஆசிரியருக்கு மட்டும் இல்லை, அரசு ஊழியர்கள் எல்லாருக்கும். சரிதானே? இப்ப இது சலுகையாக இருந்தாலும் திணைக்கள தலைவர் ஒப்புதல் இல்லாம எங்களுக்குரிய சலுகையை நாங்க அனுபவிக்க இயலாது. இப்ப ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அமைய விடுமுறைகளை அவங்க பெற்றுக்கொள்ள முடியாத சில சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. சரிதானே? அப்ப அது முதலாவது அடிப்படையான விஷயம், அமைய விடுமுறை முன் அனுமதியின்றி பெற்றுக்கொள்ள முடியாது. சரிதானே? முன்கூட்டி அனுமதி எடுத்திருக்கணும். அது அமைய விடுமுறைக்கான அடிப்படையான நிபந்தனை. அனுமதி இல்லாம எடுக்கிறோம்னு சொன்னா சுகையின விடுமுறை மட்டும்தான் முன் அனுமதி பெறாம உடனடியாக அனுமதி பெற்று நாங்க பெற்றுக்கொள்ள இயலும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தவணை விடுமுறையின் பின்னர் வாரம் முதலாவது நாள்ல அமைய விடுமுறை இல்லை. சாரி சொல்லுங்க. அதுக்குரிய விதியை திரும்ப கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். 8வதுக்கா 9வதுக்கா? சாரி 9வதுக்கு. 9வது ஆன்சர் தான் முடியல. ஒரு 2-3 சந்தர்ப்பங்கள் இருக்குது, அதுல சொல்லிட்டு வரேன். முதலாவது முன் அனுமதியின்றி பெற முடியாது, முதலாவது சந்தர்ப்பம். சரிதானே? இன்னொரு 2வது சந்தர்ப்பம் இருக்கிற நீண்ட கால தவணை விடுமுறை ஒன்றின் பின்னர் வாரம் முதலாவது வேலை நாள்ல ஆசிரியர்கள் அமைய விடுமுறையை பெற்றுக்கொள்ள முடியாது. வழங்குதா? டேர்ம் வெக்கேஷன்ல நிக்கிற ஒரு டீச்சர் அடுத்த டேர்ம்ட ஃபர்ஸ்ட் டே கேஷுவல் லீவு பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தது 3வது சந்தர்ப்பம் சுகையின விடுமுறையில நிக்கிற அல்லது பிரசவ விடுமுறை
அரை சம்பளமற்ற விடுமுறை அல்லது சம்பளமற்ற விடுமுறை. இப்படியான விடுமுறைகள்ல இருக்கிற ஒரு ஆசிரியர் அதுக்கு அடுத்த நாள் அமைய விடுமுறை பெற முடியாது. சரியா? இந்த 3 சந்தர்ப்பங்கள் பிரதானமாக கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய என்ன சந்தர்ப்பங்கள். சார் பிரசவ விடுமுறையில முதலாவது அதை சொல்லுங்க சார். பிரசவ விடுமுறை அல்லது அரை சம்பளத்துடனான பிரசவ விடுமுறை. சரியான? சுகையின விடுமுறை அல்லது சம்பளமற்ற விடுமுறை. இந்த லீவுல நிக்கிற ஒரு ஆசிரியர் அதுக்கு அடுத்த நாள் கேஷுவல் லீவு பெற முடியாது. திங்கட்கிழமை வரைக்கும் மெடிக்கல் லீவுல நிக்கிற ஒரு ஆள் செவ்வாய்க்கிழமை கேஷுவல் லீவு பெற முடியாது. சரியா? தாபன விதிக்கோவை ஏற்பாடுகளின்படி சொல்லப்படுற விஷயம் இதுதான். கேஷுவல் லீவு பெறன்னு சொன்னா முன் அனுமதியோட பெறணுங்கிற ஒரு நிபந்தனை இருக்கிறதால ஏற்கனவே விடுமுறையில இருக்கிறவரு சரிதானே? ஆனா நாங்க முந்தின நாள் கேஷுவல்ல இருக்கிறோம், அடுத்த நாளும் கேஷுவல் லீவு தேவைப்படுதுன்னு சொன்னா திணைக்கள தலைவர் அனுமதியோட எடுத்துக்கொள்ளும். ஓகே, கொஞ்சம் அந்த லீவு விஷயங்கள், தாமத வருகை, சரியான கைவிரல் அடையாள பதிவேடு, இது தொடர்பான விஷயங்கள் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா வரும் அதில் நிபந்தனைகள் எல்லாம். சரி, அதுகளை கொஞ்சம் நாங்க ரிவ்யூ பண்ணி கொள்றது, விடுமுறை தொடர்பான கேள்விகள் வந்தா இலகுவாக விடை எழுதுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட். 10வது பார்த்தோம்னு சொன்னா சுதந்திர இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர் யார்? ஓகே, E.A. நுகாவெல. அப்ப கல்வி அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் 3 கல்வி அமைச்சர்கள் இலங்கை வரலாற்றுல முக்கியத்துவம் பெறுறாங்க. சரியான? முதலாவது CWW கண்ணங்கரா, அவரு முதன்மையான கல்வி அமைச்சர். சரியான? அப்ப சுதந்திர இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர் E.A. நுகாவெல. அதுக்கு அடுத்தது கல்வியே ஏழைகள் மத்தியிலையும் பிரபலம் அடையணுங்கிறதால மாணவர்களுக்கான உணவு வழங்கல் செயற்பாட்டை முன்மொழிஞ்ச E.A. தகநாயக்க. சரியான? அவரும் பனிஷ்மாமா என அழைக்கப்படுற கல்வி அமைச்சர் என்று சொல்லி இலங்கை வரலாற்று தொடர்பான விஷயங்கள்ல அவர் குறிப்பிடப்படுறார். சரியான? அவரு இடைக்கால பிரதமராகவும் இருந்திருக்காரு எங்கட நாட்டுல. இவங்க 3 பேரும் அடிக்கடி பெரும்பாலான வினாக்களுக்குள்ள வர கல்வி அமைச்சர்களாக இருப்பாங்க. சரியான? இது ஏற்கனவே நடந்த ஆசிரியர் ஆட்சேர்ப்பு பரீட்சைகளின் போது இந்த பனிஷ்மாமா கேள்வி வந்திருக்குது. சரியான? இதுக்கு முன்னால நடந்த சீரீஸ், இப்ப நடந்தது இல்லை. முன்னால பனிஷ்மாமா என குழந்தைகளால் அழைக்கப்படுகின்ற இலங்கை கல்வி அமைச்சர் யாருன்னு சொன்னா, அப்ப அவர் கிராமப்புற மாணவர்கள் உணவு இல்லாம கல்வி இடைவிலகல் வீதம் அதிகரிக்குதுங்கிறதால அவரு மாணவர்களுக்கு உணவு வழங்கும் செயற்திட்டத்தை முன்மொழிஞ்ச கல்வி அமைச்சர் என்ற ரீதியில சரியான தகநாயக்க. இதுல முதலாவது கல்வி அமைச்சர் E.A. நுகாவெல. ஓகே, அடுத்தது நாங்க கொஞ்சம் ஒரு பரவலான ஒரு டிஸ்கஷன் பண்ண வேண்டிய ஒரு சில 8 கேள்விகள் இருக்குது. சரிதானே? இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 17வது கேள்வியில மேற்பார்வை தொடர்பான விஷயம் இதுல வரும். முதலாவது பார்த்தோம்னு சொன்னா பாடசாலை ஒன்றில் நடைபெறும் மேற்பார்வை வகைகளை குறிப்பிடுக. ஒரு பாடசாலையை பொறுத்த வரைக்கும் 2 வகையான மேற்பார்வை நடைபெறும். உள்ளக மேற்பார்வை, வெளிவார்வை மேற்பார்வை. உள்ளக மேற்பார்வை பாடசாலை மட்டத்துல உள்ளுக்கு நடக்கிறது, பாடசாலை நிர்வாக கட்டமைப்புக்கு பொறுப்பாக இருக்கிறவர்களை கொண்டு இந்த உள்ளக மேற்பார்வை நடைபெறும். முக்கியமாக அதிபரை கொண்டு நடைபெறும். சரிதானே? அதிபர் தலைமையிலான மேற்பார்வை குழு ஒன்று பாடசாலைகள்ல இருக்கும். அதுல பிரதி அதிபர் இருப்பார், உதவி அதிபர் இருப்பார், சரிதானே? பகுதி தலைவர்கள் இருப்பாங்க, பாட இணைப்பாளர்கள் இருப்பாங்க. இவங்களை வச்சு உள்மட்டத்துல நடைபெற மேற்பார்வை தான் உள்ளக மேற்பார்வை. சரி, இது பாடசாலைகள்ல பல துறை சார்ந்தும் இருக்கும், வகுப்பறை கற்பித்தல் மேற்பார்வையாகவும் இருக்கும். வெளிவாரி மேற்பார்வையை பொறுத்த வரைக்கும் பாடசாலைக்கு மேல உள்ள நிர்வாக மட்டங்களால மேற்கொள்ளப்படுற வெளிவாரி மேற்பார்வை. இது மத்திய கல்வி அமைச்சு மேற்பார்வை குழு வரைக்கும் இது போகும். கோட்டக்கல்வி அலுவலர் தலைமையிலான கோட்டமட்ட வெளிவார்வை மேற்பார்வை குழு தொடக்கம் கல்வி அமைச்சு அதிகாரிகள் வெளிவாரி மேற்பார்வை குழு வரைக்கும் இந்த வெளிவாரி மேற்பார்வை நடைபெறும்.
நார்மலா அந்த பாடசாலை புலங்களுக்குள்ள வேலை செய்யறவங்க அடிக்கடி நாங்க சொல்லுவோம் எக்ஸ்டர்னல் வேல்யூவேஷன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிதானே? ஸ்கூல்ல வலையமட்ட டீம் வாரது, சரி, அது ப்ரொவின்சியல் டீம் வாரது. அப்ப தேசிய பாடசாலைகளை பொறுத்த வரைக்கும் கல்வி அமைச்சிலிருந்து டீம் வாரது. அப்ப இதுல இவங்க அந்த மேற்பார்வைகளை இது செய்வாங்க. சரிதானே? அப்ப பாடசாலையிட மேற்பார்வை பல விதங்கள்ல நடைபெறும்ங்கிறதுக்கான ஒரு சுற்றறிக்கை அல்லது வழிகாட்டி ஒன்றும் இருக்குது. எமது பாடசாலை எந்த அளவுக்கு தரமானது என்று சொல்லி ஒரு புத்தகத்தின் அடிப்படையில தான் இந்த மேற்பார்வை செயற்திட்டம் நடைபெறும். அதை நாங்க அடுத்து வார ஒரு கேள்விகள்ல நாங்க அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப மேற்பார்வை வகை 2, உள்ளக மேற்பார்வை, வெளிவாரி மேற்பார்வை. சரிதானே? உள்ளக மேற்பார்வையை செய்கிறார்கள் அதிபர் தலைமையிலான மேற்பார்வை குழு பாடசாலைக்கு உள்ளுக்கு இருந்து செய்யும். வெளிவாரி மேற்பார்வை கோட்ட கல்வி அலுவலகம், வலய கல்வி அலுவலகம், மாகாண கல்வி திணைக்களம், அடுத்து மத்திய கல்வி அமைச்சு. இந்த 4 மட்டங்கள்ல உள்ள ஊழியர்களை அலுவலர்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுற மேற்பார்வை தான் வெளிவாரி மேற்பார்வையாக இருக்கும். அப்ப இந்த 2 இவாலுவேஷனும் பாடசாலை மட்டத்துல நடக்கிற இவாலுவேஷன்ஸ். 2வது பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில் சமகல்விக்கான வாய்ப்புகளை குறிப்பிடுக. இலங்கையில எல்லாருக்கும் சமகல்வியை வழங்குறதுக்காக அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிற வாய்ப்பு. சரி, முதலாவது பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில கல்வியை முன்னெடுத்து செல்ற பொறுப்பு அரசாங்கத்துடைய பொறுப்பாக இருக்குது. சரியான அண்மை காலங்கள்ல தான் இந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆதிக்கம் இலங்கை கல்வித்துறையில வளர்ந்திருக்குது தவிர எல்லா பிள்ளைகளுக்குமே எங்க இருந்தும் இலவசமாக கல்வி பெறக்கூடிய வாய்ப்பு இலங்கையில உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. இது சமகல்விக்கான வாய்ப்பு. சரியான இப்ப கல்வி இலவசம் என்றாலும் கல்வியோட சேர்ந்த ஏனைய வழிமுறைகளும் இலவசமாக வழங்கப்படுகிறது. கல்வி மட்டுமே இலவசம் இல்லை, கல்விக்கு தேவையான வளங்கள், இலவச சீருடை, இலவச பாடநூல், இப்போதைக்கு இலவச காலை உணவு, சரியான இப்படியான விஷயங்கள் எல்லாம் இலவசமாக வழங்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. மற்றது இன்னொன்று, பாடசாலை கல்விக்கு மேலதிகமாக உயர்கல்வியையும் இலங்கையில அரசாங்கம் இலவசமாக வழங்குது. தேசிய கல்வியியற் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், தொழில்நுட்ப கல்லூரிகள், சில வேளைகள்ல அரசாங்கம் மாணவர்களுக்கு கொடுப்பனவு வழங்கி இலவச கல்வியையும் மாணவர்களோட கல்வி அனைவருக்கும் கல்விங்கிற அந்த வழிமுறையை வலுப்படுத்தக்கூடிய செயற்திட்டங்களை முன்னெடுக்குது. அப்ப இது இலங்கையில சமகல்விக்கான வாய்ப்புகள் அரச மட்டத்தில் ஏற்படுத்தப்படுற இந்த செயற்பாடுகள் காணப்படுகிறது. ஓகே, அடுத்த 3வது சார் இதுக்கு சமகல்விக்கான வாய்ப்புகளை குறிப்பிடுங்கன்னு சொன்ன இலங்கையில அந்த இலவச சீருடை, இலவச பாடநூல் விநியோகம், அந்த மதிய போசனை வழங்குறது அதெல்லாம் வராது வரும். அதெல்லாம் இப்ப நான் சொன்னேன் தானே. இவ்வளவு சிக்னல் பிரச்சனையா இருக்குதா? ஓம் சார், கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகி தான் வருது. பாப்போம் ரெக்கார்டிங் கடும் சவுண்ட் குறைவா இருக்கு, அதால கிளியர் இல்லாம எங்களுக்கு கேக்குறது. ரெக்கார்டிங் ஓரளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமெண்டு நான் இப்ப உடனடியா ரெக்கார்டிங்கை போட்டு விடுறேன்னு ஒரு ரிஃபர் பண்ணுங்க. அப்படி அதுவும் சிக்கலா இருந்தா நான் இதுக்குரிய விடைகளை தனித்தனிய போட இயலுமாண்டவருக்கா பாக்குறேன். சரிதானே? இந்த டிஸ்கஷன் விஷயங்களை கொஞ்சம் கூடுதலா டிஸ்கஸ் பண்ணிக்க சில வேளைகள்ல இன்டரப்ட் ஆயினா அங்கால தொடர்ந்து கதைக்கிற என்னண்டு விளங்குறதுக்கு வாய்ப்புகள் குறையத்தான். மேக்சிமம் நான் ட்ரை பண்றேன். உங்களுக்கு சவுண்ட் அந்த கவரேஜ் இஷ்யூவால தான் சவுண்ட் இடையில சிக்கல் ஆகுது. சரிதானே? ஓகே, 3வது பாதம்னு சொன்னா விளைதிறனான பாடசாலை ஒன்றின் அடிப்படை பண்புகள். அப்ப எந்த ஒரு துறையை பொறுத்த வரைக்கும் வினைத்திறன், விளைத்திறன்ங்கிறது 2 விஷயங்கள் முக்கியமானது. அப்ப அதுல பாடசாலைகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான அனைத்து பாடசாலைகள பணிக்கூற்றிலையும் இது உள்ளடக்கப்பட்டிருக்கும். வினைத்திறனான, விளைதிறனான கல்வி வாய்ப்புகள் தொடர்பான விஷயங்கள். அப்போ ஒரு பாடசாலை விளைதிறனாக செயற்படுகிறது என்று சொன்னா இருக்கிற வளங்களை கொண்டு அதோட நோக்கத்தை அடைந்து கொள்றதுக்கு உச்சகட்ட எஃபோர்ட்ஸை போடுற ஒரு ஸ்கூல் தான் விளைதிறனான ஒரு ஸ்கூலாக இருக்கும்.
அப்ப அந்த விளைத்திறனான ஒரு பாடசாலை அது பல பண்புகளை கொண்டிருக்கும், பல அடைவுகளை வெளிப்படுத்துறதாக இருக்கும். இப்ப இதுல சொல்லப்படுற விஷயம், ஒரு பாடசாலை விளைத்திறன் வாய்ந்தது என்று சொல்லி நாங்க சொல்றதாக இருந்தா அதுக்கு நிறைய பண்புகள் இருக்கும். அந்த பண்புகள் ஒரு சில பண்புகளை உள்ளடக்கி பட்டியல் படுத்த சொல்லிக்குது. இப்ப முதலாவது பார்த்தோம்னு சொன்னா சரியான ஒரு சிறந்ததொரு பணிச்சூழல் அந்த பாடசாலையில காணப்படும். சிறந்த தலைமைத்துவத்தை வகிக்கக்கூடிய ஒரு அதிபர் இருப்பார். அதிபருக்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய ஒரு கட்டமைக்கப்பட்ட ஆசிரியர் குழாம் இருக்கும். அதன் மூலம் அவங்க எல்லாருமே அவங்களோட எஃபோர்ட்ஸை போட்டு அந்த பாடசாலையை விளைத்திறனான பாடசாலையாக மாற்றுவாங்க. சரியான அப்ப இது ரெண்டு விஷயமும் அங்க அடிப்படையாக இருக்கும். சிறந்த தலைமைத்துவம் வாய்ந்த ஒரு அதிபர், அதிபருக்கு ஒத்துழைப்பான ஆசிரியர் குழாம். அதோட சேர்த்து ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையிலான தொடர்பு உயர் மட்டத்தில் இருக்கிறதோட ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் சமூகத்துக்கும் உடனான தொடர்பும் அங்க உயர் மட்டத்தில் இருக்கும். சரிதானே? அப்ப அங்க உள்ளக வெளியாக தொடர்பாடல் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும் ஒரு வினைத்திறனான பாடசாலையில. அடுத்தது மிக முக்கியமானது பார்த்தோம்னு சொன்னா வினைத்திறனான விளைத்திறன் வாய்ந்த ஒரு பாடசாலையில கற்றலை முன்னெடுத்து செல்றதுக்கான கவிநிலையினுடனான சூழல் காணப்படும். சரிதானே? மாணவர்கள் வீட்டில இருந்து பாடசாலைக்கு வந்து மகிழ்ச்சிகரமாக கற்றல் செயற்பாட்டை முன்னெடுக்கக்கூடிய பௌதீக சூழலும் அங்க இருக்கும், உளம் சார்ந்த சூழலும் அங்க ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இது விளைத்திறனான ஒரு பாடசாலையில அடிப்படை பண்பு. அதோட நாங்க என்ன பார்த்தோம்னு சொன்னா அந்த பாடசாலையில அடைவுகள் உயர் மட்டத்தில் இருக்கும். சரிதானே? அந்த பாடசாலைக்கும் வலய கல்வி அலுவலகத்துக்கும் அதுக்கு மேல உள்ள திணைக்கள ரீதியான தொடர்பு சிறந்ததாக இருக்கும். சரி, பெரும்பாலான பாடசாலைகள்ல ஏற்படுற பிரச்சனைகள் இந்த நிர்வாக ரீதியான கட்டமைப்பு ரீதியான பிரச்சனைகள் அந்த பாடசாலையில வினைத்திறனையும் விளைத்திறனையும் குறைக்கும்ங்கிறத அடிப்படையாக கொண்டு வினைத்திறனான ஒரு பாடசாலையில கல்வி ரீதியான தொடர்பாடல் செயற்பாடுகளும் இணைப்பாட விதானம் ரீதியான தொடர்பாடல் செயற்பாடுகளும் சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். அப்ப இதுதான் ஒரு விளைத்திறன் வாய்ந்த ஒரு பாடசாலையில அடிப்படை பண்புகள். இது நாங்க கொமனாக யோசிச்சு ஆய்வு செய்ய வேண்டிய விஷயங்களாக காணப்படுகிறது. இதோட தொடர்ச்சியா 4வது பார்த்தோம்னு சொன்னா SEQI. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ், பாடசாலை கல்வி தர சுட்டன். சரி, என்றால் என்ன? நாங்க ஏற்கனவே முதலாவது கல்வியில டிஸ்கஸ் பண்ணினோம் பாடசாலை வெளிவாரி மேற்பார்வை. சரியான இந்த வெளிவாரி மேற்பார்வைங்கிறது ஒரு 8 பண்பு தரங்களின் அடிப்படையில நடைபெறும். ஐடியாஸ் இருக்குதா? இது தொடர்பாக கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, பாடசாலை ஒன்றுட மேற்பார்வையானது 8 பண்பு தர சுட்டிகளின் அடிப்படையில நடக்கும். சரியான நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப கற்றல் கற்பித்தல், அதோடு சேர்த்து மாணவர் அடைவு, தலைமைத்துவமும் முகாமைத்துவமும், இணைப்பாட விதான செயற்பாடுகள், பாடசாலையும் சமூகமும், பௌதீக வள மேற்பார்வை, இப்படியான 8 சுட்டிகளின் அடிப்படையில அதுகளுக்கான உப விதிகள் இருக்குது, அதுகளுக்கான ஒரு பாயிண்ட் சிஸ்டம் இருக்குது. சரியான இதுகளை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு நியதிக்கும் இத்தனை புள்ளிகள்ங்கிறத அடிப்படையாக கொண்டு இந்த 8 பண்பு தரங்களையும் உள்ளடக்கின ஒரு மேற்பார்வை ஒன்று நடக்கும். சரிதானே? அந்த மேற்பார்வையின் இறுதியில அந்த பாடசாலையில கல்வி தரம் சம்பந்தமான ஒரு ஒட்டுமொத்த கணக்கீடு ஒன்று வழங்கப்படும், ஒரு சுட்டி ஒன்று. அதுதான் ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ். சரியான பாடசாலை கல்வித்தர சுட்டன். அப்ப இந்த பாடசாலை தர ரீதியாக 100க்கு இத்தனை புள்ளிகளை பெற்றுள்ளது தான் அந்த பாடசாலையில கல்வித்தர மேம்பாட்டு சுட்டி. ஸ்கூல் குவாலிட்டி எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ்ங்கிறது எனது பாடசாலை எந்த அளவுக்கு தரமானது என்று கல்வி அமைச்சால வெளியிடப்பட்டிருக்கிற அந்த வழிகாட்டல் கைநூலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுற வெளிவாரி அல்லது உள்வாரி மேற்பார்வையிலையும் நாங்க அந்த குவாலிட்டி இண்டெக்ஸை பார்க்கிறோம்.
ஓகே, ஐந்தாவது நாங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த இடையில அந்த ஒரு சில மைக்ஸ்கள் அன்மியூட் பண்ணப்பட்டிருக்கிற. அப்ப நீங்க என்கிட்ட டிஸ்கஸ் பண்றீங்களா இல்ல அங்க பிள்ளைகளோட டிஸ்கஸ் பண்றீங்களான்னு வழங்குது இல்ல. சரிதானே? கொஞ்சம் அந்த நீங்க டிஸ்கஸ் பண்றீங்கன்னு சொன்னா என்னோட கொஞ்சம் சத்தமாக கேட்டா நான் ஆன்சர் பண்ணுவேன். ஓகே, கண்டினியூஸா பார்க்கலாம். இலங்கையில் கல்வி சார்ந்த பிரதான நிறுவனங்களை பட்டியல்படுத்துக. சரிதானே? இப்ப இலங்கட பாடசாலை கல்வி உயர்கல்வி தொடர்பான பிரதான நிறுவனங்களும் இருக்கிற, அந்த நிறுவனங்களுக்கு உதவி அளிக்கக்கூடிய துணை நிறுவனங்களும் இருக்கிற. அப்ப முதன்மையான கல்வி சார்ந்த முதன்மையான நிறுவனம் தேசிய கல்வி ஆணைக்குழு. சரிதானே? இந்த தேசிய கல்வி ஆணைக்குழு தான் கல்வி தொடர்பான தேசிய மட்டத்திலான செயற்திட்டங்கள் செயற்பாடுகள் ஜனாதிபதிக்கு ஆலோசனை வழங்குறது. சரியான புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பான விஷயங்களை முன்னெடுக்கிறதுக்கான அடிப்படைகளை செய்யறதுல இருந்து ஆரம்பிக்கும். இப்ப தேசிய கல்வி ஆணைக்குழுவில இருந்து ஆரம்பிச்சு மத்திய கல்வி அமைச்சு, தேசிய கல்வி நிர்வாகம், மாகாண ரீதியில காணப்படுற கல்வி அமைச்சுக்கள், மாகாண கல்வி திணைக்களங்கள், சரியான வலய கல்வி அலுவலகங்கள், கோட்டக்கல்வி அலுவலகங்கள், பாடசாலைகள், இப்படி ஒரு ஒழுங்கமைப்புக்கு கீழே பிரதானமான கல்விசார் நிறுவனங்கள் வரும். இது மட்டும் இல்லாம உயர்கல்விசார் நிறுவனங்களும் இருக்கிறது. சரியான பல்கலைக்கழகங்கள், தேசிய கல்வியற் கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகள், சரி தொழிற்பயிற்சி நிலையங்கள், தேசிய கைத்தொழில் பயிலுனர் அதிகார சபைக்கு கீழே வார நிறுவனங்கள், இப்படி இதெல்லாம் உயர்கல்வியோடையும் முறைசாரா கல்வியோடையும் தொடர்பட்ட கல்வி நிறுவனங்கள். பாடசாலை கல்வியோடு தொடர்பட்ட பிரதான நிறுவனங்கள் தான் இந்த தேசிய கல்வி ஆணைக்குழுவில் இருந்து மத்திய கல்வி அமைச்சு, தேசிய கல்வி நிர்வாகம், அப்படியான விஷயங்களை பார்த்துட்டு வரையிடும். ஓகே, அது ஆறாவது பார்த்தோம்னு சொன்னா கலைத்திட்ட வகைகள். கலைத்திட்ட வகைகளுக்குள்ள நாங்க இது ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் நினைக்கிறேன். சரியான கலைத்திட்டம் ஒரு பூரண கலைத்திட்டம் ஒன்று இருக்குது. பாடசாலைகள்ல முன்னெடுக்கப்படுற ஒரு கலைத்திட்டம், அது ஒரு பூரண கலைத்திட்டம். அது பல பகுதிகளை கொண்டிருக்கும். இதுல முதலாவது பார்த்தோம்னு சொன்னா முதலாவது பகுதி முறைசார் கலைத்திட்டம், முறைசாரா கலைத்திட்டம். சரிதானே? அப்ப பூரண கலைத்திட்டம் பாடசாலையை மையமாக கொண்டு செயற்படுறதுல முறைசார் கலைத்திட்டம்ங்கிறது ஒரு ஒழுங்கமைப்புக்கு கீழே வழங்கப்பட்ட சிலபஸ் அடிப்படையாக கொண்ட பாடவிதான விருத்தி தான் முறைசார் கலைத்திட்டம். எங்களுக்கு அரசாங்கம் வழங்கி இருக்கிற பாடத்திட்டத்தின் அடிப்படையில நாங்க அந்த பாடவிதானத்தை நடைமுறைப்படுத்திட்டு போறோம்னு சொன்னா அது முறைசார் கலைத்திட்டம். முறைசாரா கலைத்திட்டம் ஒன்று இருக்கிற. இந்த முறைசாரா கலைத்திட்டம் இது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட செயல்முறையில நடக்காது. பாடசாலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த முறைசாரா கலைத்திட்டம் ரெண்டு வகைகள்ல காணப்படும். இணைக்கலை திட்டம், அதோட சேர்த்து மறைக்கலை திட்டம். இதுல நீங்க அந்த சுருக்கமாக ஞாபகம் வச்சுக்கொண்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இணைக்கலை திட்டம்ங்கிறது கற்பித்தலுக்கு மேலதிகமாக பாடசாலை செய்கிற செயற்பாடுகள். அது விளையாட்டு போட்டியா இருக்கலாம், ட்ரிப்பா இருக்கலாம், அது இதுன்று நிறைய திட்டங்கள் இருக்குது. மறைக்கலை திட்டம்ங்கிறது அது ஆட்டோமேட்டிக்கா மாணவர்கள ஒழுக்க விழுமியங்கள் விருத்தி பண்பாடு தொடர்பாக வர வேண்டிய கலைத்திட்டம் மாதிரி கலைத்திட்டம் தான் இந்த மறைக்கலை திட்டம்ங்கிறது. திரும்ப ஒருக்கா சொல்றேன், கலைத்திட்ட வகைகள் பூரண கலைத்திட்டம் ரெண்டு வகைப்படும். முறைசார் கலைத்திட்டம், முறைசாரா கலைத்திட்டம். முறைசார் கலைத்திட்டம்ங்கிறது பாடவிதானத்தை விருத்தி செய்யறது. முறைசாரா கலைத்திட்டம்ங்கிறது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ரீதியில முன்னெடுக்காத ஆனா கல்விக்கு உதவுற கலைத்திட்டம். சரிதானே? இந்த முறைசார் ரெண்டு விதமாக, இணைக்கலை திட்டமும் மறைக்கலை திட்டமும். சின்ன ஒரு விஷயம் தான். சரியான சின்ன ஒரு சாட்ல போட்டோம்னு சொன்னா ஒரு 2 வரியில வர வேண்டிய விஷயம் இந்த கலைத்திட்டம். அடுத்த 7வது பார்த்தோம்னு சொன்னா பாடசாலைகளின் கலைத்திட்ட அபிவிருத்தி மாதிரிகள். இந்த கலைத்திட்டம் எங்களுக்கு பாடசாலையில பூரண
கலைத்திட்டமாக ஒப்படைக்கப்பட்டாலும் இதை விருத்தி செய்யறதுல ஒரு 3 மாதிரிகள் பின்பற்றப்படுகிறது பாடசாலைகளை பொறுத்த வரைக்கும். சரிதானே? நிறைய கலைத்திட்ட விருத்தி மாதிரிகள் இருந்தாலும் பாடசாலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த கலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுல ஒரு 3 மாதிரிகள் காணப்படுது. அதுல முதலாவது பார்த்தோம்னு சொன்னா பாட மையம், 2வது ஆசிரியர் மையம், 3வது மாணவர் மையம். நாங்க இது போன கிளாஸ்ல சரிதானே ஆசிரியர் ஒரு ஆள்ற வகிப்பாகம் தொடர்பாக பேசக்குள்ள அதை பேசிக்கோம் நாங்க. சரி, வகுப்பறை கற்பித்தல் செயற்பாடுகள்ல சரியான பாடசாலை வகுப்பறையில கலைத்திட்டம் ஒன்று முன்னெடுக்கும் போது பயன்படுத்தப்படுற அல்லது அங்க விருத்தி செய்யப்படுற அடிப்படைகள் இந்த 3. முதலாவது பாட மையம். சரியான ஒரு பாடத்தை அதுல பாட உள்ளடக்கங்களை மையப்படுத்தினதான ஒரு விருத்தி ஒன்று பாட நடைமுறை ஒன்று அங்க நடைபெறும். 2வது ஆசிரியர் மைய கலைத்திட்டம். அங்க ஆசிரியர் சொல்பவராகவும் மாணவர்கள் கேட்பவர்களாகவும் இருந்து அங்க ஒரு லெக்சரிங் மெத்தட்ல விரிவுரை முறையில கல்வி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுறது ஆசிரியர் மைய கலைத்திட்டம். மாணவர் மைய கலைத்திட்டம்ங்கிறது ஈக்குவலி ஆசிரியரும் தொழிற்படுவார், மாணவர்களும் தொழிற்படுவாங்க. அங்க ஒரு சரியான பரஸ்பர அடிப்படையிலான ஒரு நாலேஜ் ஷேரிங் ஒன்று நடக்கும். இது மாணவர் மைய கலைத்திட்டம். மாணவர்கள செயற்பாடுகளை அதிகரிச்சு அவங்களோட கலைத்திட்டம் விருத்திய உறுதி செய்யறதுக்குரிய ஏற்பாடாக இந்த மாணவர் மைய கலைத்திட்டம் காணப்படுது. இது 3 தான்: பாட மையம், ஆசிரியர் மையம், மாணவர் மையம். இது 3ம் பாடசாலைகள்ல விருத்தி செய்யப்பட்டு கொண்டிருக்கிற கலைத்திட்டம் மாதிரிகளாக காணப்படுகிறது. அடுத்த 8வது பார்த்தோம்னு சொன்னா வகுப்பறையில் முன்னெடுக்கப்படும் கற்பித்தல் முறைகள். சரிதானே? இது நிறைய முறைகள் நாங்க வகுப்பறையில முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அடிப்படையான பாரம்பரிய கற்பித்தல் முறை ஒன்றுகிற லெக்சர் மெத்தட், விரிவுரை முறை. சரிதானே? ஆசிரியர் தயாராகி சென்றோ அல்லது தயார் இல்லாமையோ வகுப்பறையில போய் ஒரு விரிவுரை ஒன்றை நடத்துவார், மாணவர்கள் அங்க கேட்டுக்கொண்டிருப்பாங்க. இது விரிவுரை முறை. சரிதானே? இதுக்கு பிற்பட்ட காலங்கள்ல பல்வேறு ஆசிரியர் கற்பித்தல் பாணிகளை மேற்கொண்டதால சரியான இந்த கற்பித்தல் செயன்முறைகளும் மாற்றமடைஞ்சிட்டு வருது. இதுல பிரதானமானதா பார்க்கலாம். நாங்க இன்றைக்கு கலந்துரையாடல் முறை இருக்குது, செய்து காட்டல் முறை, டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட் இருக்குது, கலந்துரையாடல் டிஸ்கஷன் மெத்தட் இருக்குது. சரியான நுண்முறை கற்பித்தல், சரியான மைக்ரோ லெவல் டீச்சிங், வினவுதல் கூறுதல், சரியான ஆன்சர் கொஸ்டின் மெத்தட். அடுத்தது அணிமுறை கற்பித்தல், சரியான டீம் வைஸ் டீச்சிங், மாணவர்கள் அணிகளாக இது செஞ்சு கற்பிக்கிறது. சகபாடி முறை கற்பித்தல் செயற்பாடுகள், பியர் லேர்னிங் என்று சொல்ற சரியான ஒரு மாணவர்கள் அவர ஏனைய நண்பர்களோட சேர்ந்து ஒரு கற்பித்தலை ஒழுங்கமைக்கிறதுக்கான சூழல் ஏற்படுத்தி கொடுக்கிறது சகபாடி முறை கற்பித்தல். அதோட சேர்த்து பல்தர கற்பித்தல், சரியான களக்கற்பித்தல். அதோட நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த உள்ளடங்கல் கல்வி முறையும் இதுக்குள்ள வரும். இது வகுப்பறை ஒன்றில் முன்னெடுக்கப்படுற கற்பித்தல் சார்ந்த முறைமைகள் அல்லது முறைகளாக இதெல்லாம் நாங்க கவனத்துல கொள்ளையிலும். சரிதான? அப்ப இதெல்லாம் அந்த கடைசியா தரப்பட்டிருக்கிற 8 விஷயங்களுமே நாங்க கொமனாக டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அல்லது கொமனா நாங்க கெஸ் பண்ணி எழுதக்கூடிய விஷயங்களாக இருக்கும். சில வேளைகள்ல 1 வேர்ட் அல்லது ஷார்ட் கொஸ்டின்ஸ்களுக்கு மேலதிகமாக வினாக்கள் வரக்குள்ள இப்படியான விஷயங்களுக்குள்ள நாங்க டிஸ்கஷன்களை செஞ்சிருந்தா எங்களுக்கு சில பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. ஓகே, இதோட முடியுது பேப்பர். இது தொடர்பான விஷயங்கள் நாங்க மேலதிகமாக டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருந்தா இப்போதைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். கொஞ்சம் சவுண்டா கதைக்கிற எல்லாம் அப்படி கதைக்கிறார்கள், என்னடா கவரேஜ் இஷ்யூ ஒன்று இருக்கிறதால.